ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டிபிள் பேசுகிறேன். தனுசு ராசி குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும், அதில் எஸ்பெஷலாக 3 நட்சத்திரங்கள் கொண்ட இந்த தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும், எஸ்பெஷலாக இந்த மூலம், பூராடம், உத்திராடம் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், நட்சத்திர வடிவில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனே வருங்க. ஏன்னா உங்களோட தசா புத்தி எல்லாமே அதான் சொல்லும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதன்படி தான் உங்களுக்கு வேலையே செய்யும். அதில் சரி வேலை எப்படி இருக்கும், இதில் முக்கியமாக குரு எங்கே நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கல, 8ல் குரு. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம். இதில் மூலத்துக்கு பார்ப்போம். வேலையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷனோடு தான் இருப்பீங்க. வேலையில் கொஞ்சம் தடையாகும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக வேலை கிடைக்கும். வேலை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாருங்கள், நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, ஆனால் வருமானம் கிடைக்காது. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ ரெட் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி முடிப்பீங்க. அந்த இடத்துல உங்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் வேலையை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் நிராகரிக்கப்படுவீங்க. அந்த இடத்துல அவங்க வந்து உயர் அதிகாரிகள்லாம் நல்ல பாராட்டு பெறுவாங்க. அப்போ நமக்கு டிசப்பாயின்மெண்ட்டு, அதை தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். வேலையில் கொஞ்சம் தடையை மூல நட்சத்திரக்காரங்க அனுப்புவீங்க. சரி, இப்போ வேலையை தடை பண்ணால் நமக்கு வருமானம் வராது சார் கேட்டீங்கன்னா, வருமானம் வரும். எங்கே வரும்? வெளிநாட்டில் வரும். அப்போ வெளிநாட்டுக்கு குரு 8ல் இருக்குள்ள உங்கள் 12ஆம் இடத்தை பார்த்துருவார். 8ஆம் இடத்துல இருக்குள்ள வெளிநாட்டு சம்மந்தம், வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது. இப்போ உள்ளூரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம், அது வேலை தான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சம்மந்தம் வந்து 8ல் குரு பகவான் மறைஞ்சாலுமே வேலை தொழிலில் இங்கே மூல நட்சத்திரத்துக்கு மறைமுகமான இன்கம் வரக்கூடும். வேலை விஷயங்களில் உங்கள் கம்பெனியில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, உயர் அதிகாரிகள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும் இவங்க வேலையில் பூராட நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் வேகமாக செயல்படுவீங்க. எப்படி செயல்படுவீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆல்மோஸ்ட் இங்கே உங்களுக்கு பூச நட்சத்திரத்துக்கு என்ட்ரான உடனே இந்த பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திருப்பு முனையாக உங்களுக்கு வரக்கூடும். ஸோ ஏன்னா இங்கே உச்சம் அடைஞ்சு உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 12ஆம் இடம் என்பது நமக்கு மறைமுகமான இன்கம், 8, 12 மறைமுகமான இன்கம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த இடத்துல வந்து வேலை வந்து ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் உங்களோட ட்ரீம், கனவு, இதெல்லாம் வந்து 12ஆம் இடம். அப்போ பூராடத்துக்கு வந்து விருச்சிகத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வேலை தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு, அந்த போராட்டங்கள்லேருந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் வந்து பாருங்கள், இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ஷிஃப்டிங் பண்ணுறார். 2ல் குரு பகவான் அந்த பார்வை பார்க்கக்கூட பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய இன்கம் வந்து வரக்கூடும். இப்போ பூராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூல நட்சத்திரங்கள் அப்படின்றத இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிறது. அனுகூல நட்சத்திரங்கள்னா இங்கே பிரகஸ்பதி தேவகுரு அங்கே போக்குள்ள 8ஆம் இடத்துல அவர் இருந்தார்னா கண்டிப்பாக பூராடத்துக்கு பூச நட்சத்திரம் அதில் இவர் ட்ராவல் பண்ணுவார். அப்போ பூராடம் பூசத்தில் போக்குள்ள நல்லா பணம் வரும். 8லே குரு மறைஞ்சாலுமே உங்களுக்கு வந்து பாருங்கள் மறைமுகமாக நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ணுவீங்க, தங்க நகை வாங்குவீங்க. அப்போ வேலை வருமானம் நல்லா இருக்கும் இல்லையா, அப்போ பூராடம் சிறப்பாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக உங்களுக்கு வந்து பணியிட மாற்றம் பூராடத்துக்கு ஏற்படக்கூடும் வேலையில். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம், ஒரு பாதம் கொண்ட உத்திராடம். இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு 8ல் குரு பகவான் மறையக்குள்ள அவர் என்ன பண்ணுறாருன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள இந்த உத்திராடத்துக்கும் அப்படி தாங்க, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்தெல்லாம் குரு பகவான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா இது கடைசியாக தான் உத்திராடத்துக்கு வருவார் இவர். அப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு லேட்டாக கொஞ்சம் நடக்கும், எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடும். அப்போ உங்களுக்கு வந்து போராட்டம் அங்கே இருக்கும். அப்போ இரவு நேர பணிகளில் கொஞ்சம் போராட்டங்களுக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து டே நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கும் வேலையில். ஆனால் வேலையில் உங்களுக்கு சம்பளம் வரும், அது வந்து உங்களுக்கு சம்பள உயர்வு வந்து அதிகமாக இருக்கக்கூடும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியூர் பயணம் வந்து மேற்கொள்வீங்க. ஆனால் அந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை வந்து உபரி வருமானமாக உங்களுக்கு வந்து வரக்கூடும். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரெடிக்ஷனில் பொறுத்த வரைக்குமே வேலையை மட்டும் இங்கே சொல்கிறோம். கண்டிப்பாக வேலை தொழில்கள் நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமாக இங்கே இருக்கும். மூலம், பூராடம், உத்திராடத்துக்கு 8ல் குரு பகவான் போகல. அப்போ இந்த கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்கு மறுபடியும் லோன் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ லோன் வந்து இங்கே கிடைக்கும். கடன் பிரச்சனை, தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதை வந்து தீர்த்து கொள்வீங்க. உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரொடிக்ஷனும் அப்படியே மாறக்கூடும். அடுத்ததாக கல்யாணம். இப்போ வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு வந்து நிச்சயமாகவே இந்த 8ல் குரு பகவான் போக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்குற இடம்லாம் பாருங்கள், 2 பார்க்குறாருங்களா, அதுக்கப்புறமா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 12 பார்க்குறாரு.
இப்போ இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள தனுசுக்கு 2ஆம் இடம் மூல நட்சத்திரத்துக்குன்னு எடுக்கக்குள்ள கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக மகரத்தில் இருக்குது. அப்போ திருவோணத்தை வந்து அவர் நேரடியாக வந்து மிட்டில் பார்ப்பார். இந்த வருஷத்தில் மிட்டில்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமில் வந்து வரும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கடகடன்னு நடக்கும். திருமணத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது ஒரு சுமூகமாக முடியக்கூடும், அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டாக மேரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப மூல நட்சத்திரக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மூல நட்சத்திரக்காரங்க மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, நிறைய பிரச்சனையாக இருக்குது, அவங்களை கல்யாணமே பண்ணக்கூடாது சார் அப்படின்வாங்க. அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு திண்ணை பேச்சு. அந்த காலத்தில் டைம் பாஸுக்கு பேசுனது தான். மூலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தோட திருமணம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இங்கே புனர்பூச நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராமரும் ஆஞ்சநேயரும் எடுக்கிறோம். அப்போ கண்டிப்பாக குரு பகவான் இங்கே புனர்பூசத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய உங்களுக்கு நல்லது பண்ணுவார், நிச்சயமாக திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் பூராடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி தான், பூராட்டத்துக்கு வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம். சுக்கர பகவான் இந்த குரு பகவானோட தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல நிற்கிறதுனால வெளியூர்லேருந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அழைப்புதல் வரக்கூடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ரிமோனிலாம் பார்க்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களாம் வந்து பாருங்கள் உள்ளூரில் வந்து பொண்ணு கிடைக்காம வெளியூரில் போய் பார்ப்பாங்க. அப்போ பூராடத்துக்கு வெளியூர்லேருந்து வரும். அப்போ அசல்லேருந்து உங்களுக்கு வந்து வரக்கூடும். பெண் வந்து அங்கே தான் வரும், பையன் அங்கே தான் இருப்பாங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இப்படி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சென்னையில் இருக்குன்னா வேறு ஊர்லேருந்து உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட செய்திகள் நிச்சயமாக வரும். உறவினர்கள் மூலியமாக தொலைத்தொடர்புலேருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரத்துக்கு திருமணம். இப்போ இவங்களுக்கும் வந்து பாருங்கள் கல்யாணம் காட்சிகள் இதெல்லாம் நடக்குமா, ஒரு கனவாகவே இருக்கே அப்படின்னா 8இல் குரு பகவான் மறைஞ்சாலும் பார்க்குற இடத்த மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். இங்கே ப்ரிடிஷனில் 8இல் குருனாலே பயப்பட வேணாம். 2ஆம் இடத்தை பார்க்கறனால குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார். கல்யாணம் சுப செய்திகள் நிச்சயமாக நடக்கூடும். உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த குரு பலன் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தது வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கணும். ஏன்னா அக்டோபர்லேயும் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். அப்போ இந்த அக்டோபர் வரக்குள்ளேயும் இந்த குரு பகவான் நிச்சயமாக உத்திராடத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பார். ஸோ கல்யாணம் காட்சிகள் நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி வாழ்க்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துக்குமே நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மூலத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறேன். இப்போ 2ஆம் இடத்துல வந்து கணவன் மனைவி வாழ்க்கை எடுக்கிறோம், குடும்ப உறவுகள் எடுக்கிறோம், குடும்பம் அப்படின்றது எடுக்கிறோம். இப்போ குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடணும். அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பணிந்து போகணும். அடிப்பணிஞ்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பேசிட்டிங்கன்னா மூலம் எஸ்கேப் ஆவீங்க. பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு மூலம் வந்து எஸ்கேப் ஆவீங்க. மூலத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய கோபக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ வந்து கணவன் மனைவி வந்து யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து டிஷ்ஷும் வரும், சண்டை வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இந்த இடத்துல இருக்கணும். அப்போ குரு பகவான் இந்த இடத்த பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், நாவடக்கம் நிச்சயமாக தேவை. அமைதியாக போயிடுங்க, சைலண்ட் மோடில் இருக்கணும். பூராட நட்சத்திரத்துக்கும் ஆல்சோ இப்போ பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருப்பாங்க. இப்போ சுக்கிரன்னா இப்போ மனைவி, அப்போ மனைவி தான் தனுசில் இருக்கிற மனைவிமார்கள் பெண்கள் குறிப்பாக வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த 8ல் போக்குள்ள வந்து பார்த்தீங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து குடும்பத்துக்குள்ளே வருவாங்க. என்ட்ரி யாராச்சும் சம்மன் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் உள்ளே வந்து தகராற மூட்டுவாங்க, கோழி மூட்டுவாங்க. அது மாமியார் சைடாக இருக்கலாம், மாமனார் சைடாக இருக்கலாம், ஏன் தகாத உறவுகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி வரக்கூட குடும்ப உறவுகள் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் இருங்க. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோலாக நீங்கள் வந்து பேசணும். நாவடக்கம் இந்த இடத்துல தேவை. உத்திராட நட்சத்திரத்துக்கும் அப்படி தான். உத்திராடம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம், அவங்களுக்கும் பட்டுன்னு கோவம். இப்போ 2ஆம் இடம் வந்து உங்களோட பேச்சு கண்ணாப்பண்ணான்னு பேச்சு நம்ம வந்து சண்டையை மூட்டுவோம் இல்லையா, அது கோர்ட்டுக்கு பஞ்சாயத்து வரைக்கும் போகும். அப்போ உத்திராட நட்சத்திரம் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மூலம், பூராடம், உத்திராடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாவடக்கத்தோடு செயல்பட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தலாம். அது சிறிய காலத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்டோபருக்கு அப்புறம் குரு பார்வை வருது, கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்புறம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவங்களுக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல 4ஆம் இடத்துல வந்து பார்க்கறதுனால, குரு பகவான் பார்க்கறதுனால கல்வியில் மாற்றம் வரும். ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அந்த டயர்ட்னஸ்க்கு வந்து குரு பகவான் பார்வையில் வந்து இங்கே கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். 8-12 தொடர்பு. இப்போ வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிறது, இப்போ சென்னையிலேருந்து ஊட்டி கான்வென்ட்டில் போயிட்டு படிக்கிறது, ஊட்டியிலேருந்து சிங்கப்பூர் போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து கல்வி மேன்மையாகவே இருக்கக்கூடும். முக்கியமாக வந்து டாக்டர், இந்த இடத்துல நீங்கள் டாக்டருக்கு சீட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா 8-12 இருக்கக்குள்ள கண்டிப்பாக டாக்டர் சீட்டு வந்து கிடைக்கும். ஸோ மூல நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷலாக இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரத்துக்கும் இவங்களுக்கும் வந்து பாருங்கள் இந்த கல்வி ஸ்தானத்தை பார்க்குறதுனால பூராடத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப அந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தினீங்கன்னா கல்வியில் உங்களுக்குமே
100% எஃபெக்ட் இல்லைனா கூட ஒரு 160% நம்ம பாஸ் மார்க் வாங்கினாலே போதுங்க. நம்ம வந்து எதுவுமே பெருசாக சாதிக்க வேண்டாம். நமக்கு 75 மார்க் எடுத்தாலே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து போதுமான வெற்றிகள் வந்து இருக்குது வாழ்க்கையில். அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. உத்திராடத்துக்கும் அப்படி தான். கல்வியில் நிறைய உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆராய்ச்சி கல்வி கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்போ அவங்களாம் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அரசாங்க தொடர்பில் வந்து அவங்க வந்து படிப்பாங்க. எக்கனாமிக்கல் வந்து இவங்க படிக்கக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு தேவையான படிப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இவங்க படிப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் நிறைய மாற்றங்கள் 8ல் குரு பகவான் போகக்குள்ள 4ஆம் இடத்துல போகக்குள்ள நல்ல மார்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த 3வது வருஷம் 4வது வருஷம் படித்து கல்வியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும். ஸோ கல்வியும் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஸோ மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மையை கொடுக்கும். மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், சினிமாவில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இப்போ இந்த 3த்துலேயும் மூலம், போராடம், உத்திராடம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 8ல் குருவானருக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன் கவனமாக இருங்க அப்படின்னா, இந்த 8ல் போக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு வந்து சண்டை மூட்டி விடுவாங்க, பஞ்சாயத்து வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் இந்த மூலத்துக்கு நம்ம சொல்கிறோம். விவசாய மூல நட்சத்திரம் இருங்க, பூராடம் சினிமாவில் இருக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திராடம் ஆல்சோ அரசியலில் கவனம் தேவை. ஸோ மொத்தத்தில் தனுர் ராசிக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். குரு வழிபாடில் திட்டை திருஆலங்குடி 2 தான் டைரக்ட் குரு ஸ்தலம், 3வது திருச்செந்தூர். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முக்கியமாக வந்து வியாழக்கிழமைகளில் அதிகமாக தான தர்மங்கள் பண்ணுங்கள். தர்மத்தின் வழியை செல்ல கர்மவினையாகவும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே தருவார். உங்களுடைய தசா புத்தி அந்தரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரொடிக்ஷன் அப்படியே உட்காரும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.